பெருமாள் ஆசையோடு பார்க்கிறார். மகாலட்சுமி தாயார் 2 மாலைகளோடு வருகிறாள். என்னதான் நம்ம வீட்டுல கொண்டு வந்து திருத்துழாய் செடியை நட்டு நன்றாக நீரூற்றி வளர்த்தாலும் கூட அந்த துளசி காடுன்னு சொல்றோம் பாருங்க, அங்க மட்டும் அந்த காட்டு பக்கம் போனாலே துளசி நறுமணம் வரும். பெருமாளுக்கு துளசி சமர்ப்பிக்கும் போது சாமான்யமா பறிச்சுன்னு வர வேண்டாம், நல்ல விசேஷமான துளசி காட்டுல இருந்தே பறிச்சுன்னு வரலான்னு நன்கு நறுமணம் வீசக்கூடிய உயர் ரகத்தை சேர்ந்த கான் ஆர் காட்டிலே உண்டான துளசி. அப்படியே இந்த மாலை கொண்டு வரும்போதே கண்ணன் மோந்து பார்த்துட்டு கேக்குறான், ஆஹா நல்ல நறுமணம் வீசுறதே என்ன மாலைன்னு கேக்குறான். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அங்க பார் மகாலட்சுமி கொண்டு வரக்கூடிய கானார் நறுந்துழாய், அந்த இயற்கையான இருப்பிடத்தில் இருந்து கொண்டு வந்த மாலை என்பதாலே நறுந்துழாய், நறுமணம் வீசக்கூடிய துளசி தன்னுடைய கைத்தொழிலாலே தன்னுடைய கை வேலையாலே மிகச் சிறப்பாக வடிவமைத்து நுண்ணிய வேலைப்பாடுகளோடு கூடிய மாலையாக மகாலட்சுமி தாயார் கண்ணியும், கண்ணினா மாலைன்னு அர்த்தம், அந்த மாலையையும் அவள் எடுத்து வருகிறாள். அத்தோடு உனக்கு நெற்றியை சுற்றி ஒரு மாலை அணிய வேண்டும் அல்லவா, அந்த நெற்றிக்கான மாலையாக வான் என்ற வானமாகிய ஸ்வர்க்கத்திலே நிறைந்திருக்கக்கூடிய செழுஞ்சோலை, இந்திரனுக்கு ஒரு சோலை இருக்கான், நந்தனம்னு பேரு, அதாவது நந்தவனம் அது வேற, நந்தனம் என்பது இந்திரனுக்கான நந்தவனம் சோலை, அதுதான் செழுஞ்சோலை, நன்கு செழுமை மிக்க சோலையாது. அந்த நந்தனம்ங்கிற சோலைக்கே என்ன சிறப்புன்னா கற்பக மரம் என்ற விசேஷமான மரம் இருக்கிறது. அந்த கற்பக மரம் என்ன பண்ணுமா, யார் எதை கேட்டாலும் கொடுத்துருமா. நம்ம கற்பக மரம் முன்னாடி போய் நின்னுட்டு எனக்கு இந்த பொருள் வேணும்னு கேட்டா அதை கொடுத்துருமா. அந்த கற்பகத்திலிருந்து பூவை பறித்தாளா மகாலட்சுமி, எதுக்கு, நம்ம கண்ணனுக்கு சமர்ப்பிக்கணும்னு. ஏன்னா அந்த கற்பக மரத்தை விட சிறந்த கற்பகம் யாருன்னா நம்ம கண்ணபிரான் தான். கற்பக மரம் இருக்கே, யார் எதை கொடுன்னு கேட்டாலும் கொடுத்துடும். ஆனா கற்பக மரத்துட்டு போய் நீ உன்னையே கொடுன்னு கேட்டா அது கொடுக்காது. மத்த விஷயத்த வேணா கேளு, கொடுக்கறேன், எண்ணெயெல்லாம் கொடுக்க மாட்டேன்றோம். ஆனா நம்ம கற்பகமாகிய கண்ணபிரான் இருக்கானே, மத்த விஷயத்த கேட்டாலும் சந்தோஷமா கொடுத்துருவான். நீ உன்னையே கொடுன்னு கேட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்னையே எடுத்துக்கோன்னு கொடுத்துருவான். அப்ப இந்த கற்பகத்துக்கு சாமானிய மாலையெல்லாம் சூட்டக்கூடாது, அந்த கற்பக மாலையைத்தான் சூட்ட வேண்டும். ஆகையினாலதான் அழகா கற்பக மலர்களை எல்லாம் தொடுத்து ஒரு மாலையாக்கி அதை கண்ணனுடைய நெற்றிக்காக ரெண்டும் கொண்டு வந்து பிராட்டி மகாலட்சுமி சமர்ப்பிக்க, நாமும் அப்படியே மனக்கண்ணில் சேவித்துக் கொள்ளுங்கள். திருக்குடந்தை சார்கபாணி ஆறாவமுதாழ்வான் குட்டி கண்ணனாக சயனிக்க, பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் கோமளவல்லி தாயாரிடம் இருந்து அந்த திருத்துழாய் மாலையும் அந்த கற்பகத்தின் வாசிகையாகிய நெற்றி மாலையும் வாங்கி கொண்டு கண்ணனுடைய திருக்கழுத்தில் துளசி மாலை, திருநெற்றியில் கற்பகத்தின் வாசிகை ரெண்டையும் இப்போது சமர்ப்பித்து விட்டோம்.